ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கும்பர் சட்னி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆகிட்ட உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். கடலை எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பிச்சு போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் குக்கும்பர் எடுத்திருக்கேன். அதோட தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கும்பர் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும். தொடர்ந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் 1 நிமிஷம் அளவுக்கு விட போகிறோம். வெள்ளரிக்காய் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குக்கும்பர் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை நல்லா ஆறிட்டக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு துளி கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரியிற சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் கூட கறிவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துடலாம். ரொம்பவே சுவையான வித்தியாசமான குக்கும்பர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்போட சூடும் தனியும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.